வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ட்ரிப் வீடியோஸு அப்புறம் நம்ம ஜாய்ஸ்டிக் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப நாளாக போயிட்டோம். ஸோ நம்ம இந்த கார் ரிலேட்டடாக வந்து எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு கார் வந்து வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கியாவோட சோனர் தான் வந்து இன்னைக்கு நம்ம வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். தாய்லாந்து சீரீஸில் வந்து ஒரு 8 எபிசோட் போட்டோம். வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தாய்லாந்து போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம அகைன் நம்ம பேக் டு த ரொட்டீன். ஸோ நம்ம அந்த பைக்ஸு கார்ஸு ஸோ அந்த கிரேஸ் மாதிரி நம்ம அந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூ எடுக்கிறது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 2025க்கான ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு சின்ன சினிமேட்டிக் போட்டு நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. தான் நம்ம அந்த புது கார். ஸோ புதுசாக கியா சோனட் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பழைய சோனட்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்லீக்கான ஒரு டிசைன் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கர்வ்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ நம்ம பெட்ரோல் நம்ம மிட் வேரியன்ட் எடுத்துருக்கோம். நம்மளுக்கு 4 சிலிண்டர் இருக்கிறதுனால வந்து வண்டியோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்ட்ராஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதை விட இதில் வந்து டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பிகாஸ் ஆஃப் 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ அந்த 4 சிலிண்டர் வந்து நம்ம டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து லக்ஸரியாக மாற்றும் அப்படின்றது வந்து நான் ஓட்டி பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியாவோட பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பேனட் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது, ஒரு காம்பேக்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில். ஸோ நம்மளுக்கு அந்த டீத்ஸ் மாதிரி இருக்கும், வண்டியோட டீத்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதே மாதிரி கொஞ்சம் லைட் கலரில் வந்து மெட்டாலிக் கிரே வந்து கிளாஸியில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெட்லைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நைட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல கோவமாக வந்து காரோட லுக்கு தெரியும். ஸோ ரோடு அப்பீரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இது வந்து ஹாலஜன் தான், பட் ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு எல்இடி லைட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் செட்டப்பு. ஸோ இதுதான் வந்து இன்ஜின். ஸோ 1.2 லிட்டர் 4 சிலிண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா புது வண்டி, அதனால வந்து கண்டிப்பாக நீட்டாக தான் இருக்கும், குப்பை இல்லாமல். ஸோ இதுதான் வண்டியோட சைடு அப்பீரன்ஸு. ஸோ இந்த குரோம் வந்து கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த குரோம் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்கோம். ஆட்டோமேட்டட் ஓஆர்எம் கிடைக்காது. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற ஓஆர்எம் தான். வண்டி கலர்லேயே கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கேரி பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 16 இன்ச் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய்ஸ் வராது மிட் வேரியன்ட் அப்படின்றதுனால. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கியா மிட் வேரியன்ட்ல வந்து இந்த டயர் கேப் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு கேட்சியாக இருக்காது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக் செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பியானோ பிளாக்கு, இது வந்து மெட்டாலிக் கிரே. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டியூவல் டோனில் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சென்டராக வந்து கியா லோகோ ஒன்று அட்டாச் பண்ணிருக்காங்க. எஸ், இந்த டயர் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கு. வந்து உங்களுக்கு கீழே சென்ட்ரி கிடையாது இந்த இடத்துல. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டிலுமே வந்து நம்மளுக்கு வந்து காரோட கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்பீரன்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெருசாகவே இருக்கு. அந்த சின்னதாக ஹேட்ச்பேக் மாதிரிலாம் இல்லை, அந்த எஸ்யூவிக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஸ்பாய்லர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து உங்களுக்கு டைலைட் வந்து இங்கே இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த ரூஃப் ஃபெயில்ஸ் வந்து இவங்க வந்து இன்பில்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க மிட் வேரியன்ட்லேயே. அது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் சென்டராக வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. பியானோ பிளாக் ஃபினிஷ் டச் கொடுத்துருக்காங்க. அங்கே சின்னதாக ஒரு டிசைன்ஸ் வந்து ஹரிசான்டலாக லைன் ரன் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து நல்லா இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரலும் வந்து ஒரு கனெக்டிங் லைட்டோட ரன் ஆகுது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இவி மாடலில் கொடுக்குற மாதிரியே அந்த கனெக்டிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு நைட்டில் வந்து ரோடு அப்பீரன்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, நல்ல கேட்சியாக எடுத்து கொடுக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதே அந்த குரோம் மேட் குரோம் ஃபினிஷ்ல வந்து அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, கியா லோகோ. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சோனட்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா வந்துடும். எஸ், ரிவர்ஸ் கேமரா கீழே இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் எனக்கு வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கு. கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது.
இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு ப்ரீமியம் ஃபினிஷை கொடுத்துட்டு இங்க வந்து கடைசியில முடிக்கிறப்ப கொஞ்சம் அறகுறையா விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ காஸ்ட் கட்டிங் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 385 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வரும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டெட் பாடி தான் வைக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஒரு ஸ்டெப்னி கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் அதுக்கான கிட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் சரக்கெல்லாம் ஒழிச்சு வச்சு கொண்டு வர முடியாது பாண்டிச்சேரியிலேருந்து, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ், யூஸ்வலாக நம்ம பொம்மை எல்லாமே நம்ம நிறைய காரில் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த காரில் வைக்கிறதுக்கு நல்ல பெருசாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி அவ்வளோதான் காரில். ஸோ பூட் ஸ்பேஸ் போதுமான அளவு. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 45 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த இது வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணா ஓப்பன் ஆகாது. டாப் எண்ட்ல மட்டும்தான் அந்த ஃபீச்சர் வரும். நம்ம வந்து டிரைவர் கண்ட்ரோல்ஸ்ல இருக்கும். நம்ம அந்த நாபை புல் பண்ணி தான் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம கார் இன்டீரியர் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ எப்பவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம வந்து ஸ்டேரிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் லெதர் ரேப் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த லெதர் ரேப் வராது, மிட் வேரியன்ட் அப்படின்றதுனால வந்து கியாவோட லோகோ இங்கே அட்டாச் பண்ணிருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோடைனமெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ மோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுற மோடு, ப்ளூடூத் மியூசிக் மாற்றுறது, ஸோ அதெல்லாமே இந்த மோட் பட்டன் இங்கே யூஸ் ஆகும். வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வால்யூம் அப் டவுனுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் பாட்டு அப்பு டவுன், முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது, அப்புறம் இன்ஃபோடைனமெண்ட்டோட அப்பு டவுனு எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ட்ரோல். ப்ளஸ் ஃபேவரட்ஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. காலுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அகைன் இது மிட் வேரியன்ட் அப்படின்றதுனால க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து அப்பு டவுனு ப்ளஸ் ஆப்ஷன்ஸு, ஓகே, பேக் போகிற பட்டன் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. எஸ், நீட்டாக இருக்குது. ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. மேட் குரோம் ஃபினிஷில் வந்து இங்கே ஒரு மெட்டாலிக் சில்வரில் வந்து இங்கே ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ செட்டப் நாலுமே இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஓஆர்எம் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம தான் வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உள்ளேருந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் டிஜிட்டலு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்ஷியலாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த டயர் ப்ரெஷரு, அந்த மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து மிட் வேரியன்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டரு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சீட் பெல்ட்டு, ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷனு, பேட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லைட்ஸ் மூலியமா வந்து இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக எல்லா கார்ஸ்லையுமே கொடுக்குற மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கிடச்சிருது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் லென்த்தில் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கண்டினியூ ஆகி நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ரன் ஆகுது. ஸோ அது வந்து இப்போ வர ரீசெண்டாக அந்த மஹிந்திரா 700 கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ப்ரீமியமாக இருக்குது கார் உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பட்டன்ஸு, நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வால்யூம் அப்பு டவுனுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பவரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டப் வந்து இங்கே இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அந்த மிட் வேரியன்ட்ன்ற ஃபீல் இல்லை, ஒரு டாப் எண்டில் என்ன ஃபீச்சர் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒரு வெர்டிக்கல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வெர்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ ஹரிசான்டலே அவங்க ஃபாலோ பண்ணல. ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான இண்டிகேஷன்ஸும் இங்கே ஸ்க்ரீனில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, பேக்கு, உள்ள ஆஃப் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். கீழேயும் வந்து உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு ஃபேனோட கண்ட்ரோல்ஸு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இங்கே வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ டெம்பரேச்சரும் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம வண்டியோட உள்ளே இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏசி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோன் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது. பிகாஸ் வந்து டாப் எண்டில் தான் வந்து நம்மளுக்கு ஒயர்லெஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு, கீழே வந்து அகைன் இன்னொரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு 12 வோல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து யூஎஸ்பி சி டைப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கால்வாசி வர வண்டியில் வருது, பழைய வண்டியிலாம் வராது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. ஸோ கியர்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ரிவர்ஸ் வந்துடும். கியர்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ எந்த குரோம் ஃபினிஷும் இங்கே குரோம் டச்சும் கொடுக்கல. ஒரு மாதிரி நம்ம கேப் டிரைவருக்குலாம் வந்து ஒரு வண்டி இருக்கும், இண்டிகாவில் இருக்கும், பழைய இண்டிகாவில், அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர்னா ஃபீல் வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இங்கே குரோம் ஃபினிஷ் இல்லை, அகைன் வந்து கொஞ்சம் லோக்கலாக இந்த இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. 20 ரூபா இருக்குது, ஓனரோட 20 ரூபா அது. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ
ஸோ ஹேண்டியான திங்ஸ் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ அந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இங்கே லைட்ரு அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்டீரியர் வந்து ஓகே. ஃப்ரண்ட்டில் இருக்க முக்கால்வாசி இடத்த நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி இருக்க ஹெட்ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பின்னாடி வந்து நமக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பின்னாடி வந்து கொஞ்சம் பேசஞ்சரு பின்னாடி உட்காரவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் தான் படணும். ட்ரிப் போகும்போது பின்னாடி உட்காரவங்க கண்டிப்பாக கொஞ்சம் சண்டை வரும், யாருக்கு பின்னாடி உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு. டை சப்போர்ட் வந்து கொஞ்சம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் வந்து ஒரு 5'10" இருப்பேன். எனக்கு வந்து ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிதான் இருக்கு. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹெட்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட சீட் வந்து நல்லா பின்னாடி சாச்சி வச்சு அவன் கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்காக வச்சதுனால எனக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் ஆனால் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஸ்பேஸு. இது எல்லாமே வந்து இப்போ பேஸ் வேரியன்ட்லேயே வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக வர சோனட் எல்லாத்தையுமே வந்து இதுவும் அட்டாச்சாக வருது. ஏசி வெண்ட் இங்கேயும் வந்துருது. ஸோ ஒரு 2 லேயர் கொடுத்துருக்காங்க, 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், கீழே வந்து அதே ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பம்ப்பு சென்ட்ரா உட்காரவங்களோட கஷ்டம், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பம்போட வழி. ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ், அங்கே நீங்கள் வந்து ஒரு 2மே வந்து சி டைப்பில் கொடுத்துருக்காங்க, சி டைப் சார்ஜரு. ஸோ இப்போ மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்ஸுமே C2C கனெக்ட் அப்படின்றதுனால ஸோ இது கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பின்னாடி வந்து அந்த அளவுக்கு டிரைவர் சீட்ல கிடைச்ச கம்ஃபர்ட் வந்து பின்னாடி கிடைக்கல. ஒரு 5 பேர் போகலாம், ஆனால் தாராளமா ஒரு ஆவரேஜான பர்சன்ஸ் 5 பேர் தாராளமா போகலாம். ஆனா வந்து 4 பேர் போனா நல்லா கம்ஃபர்டபுளா போகலாம், அப்படிதான் இருக்கு. 5 பேர் போனா தானே பெட்ரோல் ஷேர் வரும், 4 பேர் போனா பெட்ரோல் ஷேர் வராதுல்ல. ஐயோ. ஸோ ஒரு மிட் வேரியன்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனா சத்தியமா நிக்க முடியல, சும்மா கொடுத்துருக்காங்க சன்ரூஃப். ஆனா ரொம்ப கஷ்டம், குழந்தைங்க நிக்கிறதுக்கு தான் இந்த சன்ரூஃப் வந்து கரெக்டா இருக்கும், நம்மளாம் நிக்க முடியாது. ஸோ இது ரொம்ப குட்டியான சன்ரூஃப் தான். ஆனா ஒரு மிட் வேரியன்ட்ல சன்ரூஃப் கொடுத்துருக்காங்கன்னும் போது ஒரு தரமான விஷயம். ஓவராலா இந்த காரை வந்து நம்ம ஆன் ரோட்ல இருந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 10.6க்கு நம்ம இந்த கார் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த பிரைஸுக்கு சன்ரூஃப் பிளஸ் நம்மளுக்கு 4 சிலிண்டர் இன்ஜினு, ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பிளஸ் உள்ள இன்டீரியரு, இது எல்லாமே வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல பிக் இந்த காரு. ஆனா வந்து சன்ரூஃப்ல நின்றுட்டு போக முடியாது, கொஞ்ச நேரம் நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். தம்மையிலே உங்களுக்கு அந்த போட்டோ தான். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இதை அகைன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ரொட்டீனை வந்து நம்ம பிரேக் பண்ணி கொஞ்சம் ட்ரிப் வீடியோஸ்லாம் போட்டோம். ஸோ அகைன் நம்ம வந்து நிறைய டெஸ்ட் டிரைவ்ஸ், நிறைய கார்ஸை வந்து வாக் அரவுண்ட் ரிவ்யூ எடுக்க போறோம். ஸோ ஸ்டே டியூன், நம்ம கூட தொடர்ந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ நிறைய புது புது கார்ஸு, புது புது அப்டேட்ஸு எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சரில் கொண்டு வந்துட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சோனட் வாங்குற மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை எந்த கார் வாங்கலான்ற மைண்ட் செட் இருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவாச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு வியூஸ் போகும், அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட முடியும், அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயம் நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் பட்டனு அதெல்லாம் சும்மாவே இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததுனால வந்து ஸோ அங்கங்கே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, மைனஸஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது திருத்திக்கோங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ப்ளஸ் அடுத்து இன்னொரு காரு இல்லை இன்னொரு பைக்கு, ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் V4 Talks.